ஸ்வாதி ஸ்வாதி நான் ஸ்வாதி பேசுறேன். தெரியும். நான் உங்க மாப்பிள்ளை பின்னாடி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் உங்க மாப்பிள்ளை தான் பார்த்துட்டு இருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க எங்க இருக்கீங்க? நான் எஸ்டிவி பின்னாடி தெருதாங்க இருக்கேன். 5 நிமிஷத்துல வந்துருவேன். தேங்க்ஸ். 5 நிமிஷத்துலயா? திருவான்மியூர்ல இருந்து மவுண்ட் ரோடுக்கு இடையில 7 சிக்னல் இருக்கு. அத்தனையும் தாண்டி எப்படி போவேன்? சிக்னல்ல நின்னாதானே? ஐயோ நான் வரல. ஐயோ ஒரு சின்ன ஹெல்ப். யா சொல்லுங்க. தப்பா எடுத்துக்க கூடாது. தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? ஜஸ்ட் ஆஸ்க் மீ எனிதிங். நான் ரிப்போர்ட் கேட்டிருந்தேன்ல. ரிப்போர்ட்ல மாப்பிள்ளை கெட்டவ, கேரக்டர் சரியில்லைன்னு எழுதி கொடுக்க முடியுமா? சாரி, நான் கேக்குறது தப்புதான். எதுக்கு? இல்ல, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்ல. அப்பா அம்மா கம்பல் பண்ணதுனால ஒத்துக்கிட்டேன். ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு? நான் கிரியேட்டிவா வர்க் பண்ணனும் தான் விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சேன். எஸ்டிவில ஜாயின் பண்ணி 6 மாசம் தான் ஆச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி பிபிசி வரைக்கும் போகணும் தான் என் ஆம்பிஷன். அதுக்கு அட்லீஸ்ட் 1 இயர் ஆகும். அதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க ஆம்பிஷனை கன்டினியூ பண்ணலாமே. கல்யாணம் பண்ணா ஃபுல் டைம் வைஃபா இருக்கணும். பிள்ளைங்களை பெத்துக்கிட்டு அவங்கள கவனிச்சுக்கிட்டு ஹஸ்பண்டோட ப்ரொஃபஷனுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அதையும் இதையும் மிக்ஸ் பண்ண கூடாதுங்க. இத உங்க பேரண்ட்ஸ் கிட்டயே சொல்லிருக்கலாம். சொன்னேன், ஆனா அவங்க ஒத்துக்கல. பிடிவாதமா கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படும். நம்ம ஆம்பிஷனுக்காக பேரண்ட்ஸ் மனசை கஷ்டப்படுத்துறது ரொம்ப தப்பு. இப்போ நான் என்ன பண்ணணும்? நீங்க மாப்பிள்ளை பத்தி ராங்கா ரிப்போர்ட் கொடுத்தா உடனே கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. அந்த சின்ன அப்செட்லயே கொஞ்ச நாளைக்கு கல்யாணத்தை பத்தியே பேச மாட்டாங்க. ப்ளீஸ் நீங்க போங்க. I'll take care. தேங்க்ஸ். addicted to drugs. அவசரமா கல்யாணம் பண்ணனும் போதை பழக்கம் உள்ளவங்கிட்ட மாட்ட பார்த்தோம். விடுங்க மாமா, விரலுக்கு வந்து நகத்தோட போச்சு. யூ டோன்ட் வரி ஸ்வாதி, யூ வில் கெட் a nice guy. இனிமேல் மாப்பிள்ளை ஜாதகம் அந்த ராஜாமணி அங்கிள் இந்த வீட்டு பக்கம் வரட்டும். காஃபில கண்டதையும் கலந்து கொடுக்குறேன். சாரிமா ஸ்வாதி, அவசரப்பட்டு உன்னை தப்பான இடத்துல கொடுக்க பார்த்தேன். இட்ஸ் ஓகேப்பா. ஹலோ, நான் ஸ்வாதி பேசுறேன். யா ஸ்வாதி. நான் கேட்ட மாதிரி ரிப்போர்ட் அனுப்புறதுக்கு தேங்க்ஸ். ஓகே. ஆமா, நான் கேட்டதுக்காக தானே ட்ரக் அடிக்ட் எழுதி கொடுத்தீங்க? இல்ல, அவன் உண்மையாவே ட்ரக் அடிக்ட் தான். ஓ, தேங்க் காட். எதுடா உண்மை? உனக்காகத்தான் எழுதி கொடுத்தேன்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? அவளுக்காகன்னு சொன்னா நம்மளால ஒரு நல்லவனை கெட்டவன் ஆகிட்டமேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. நல்ல பொண்ணுடா, சந்தோஷமா இருக்கட்டும். அப்ப தம் அடிப்பான் தண்ணி அடிப்பான்னு எதையாவது எழுதி தொலைய வேண்டியதானே? எதுக்கு ட்ரக் அடிக்ட்னு எழுதி கொடுத்த? ஏய், எதுக்குடா சிகரெட் கடையை ஒயின் ஷாப் வச்சுக்கிட்டு தண்ணி அடிக்கிறான் தம் அடிக்கிறான் கல்யாணம் நிறுத்த மாட்டாங்க. சந்தோஷமா நடக்கும். மூர்த்தி will you stop this now? டாக்டர் சுப்பிரமணியத்தோட அசைன்மென்ட் என்னாச்சு? நீ நடிக்காத வாசு. நீ ஃபீல் பண்றேங்கிறது உன் வசனத்திலே தெரியுது. சக்கர பாண்டியன் சொன்ன வயல் இதான்டா. ஊத்துறா. ஏய், நல்லா ஊத்துறா. நல்லா சுத்தி ஊத்து. ஊத்து. ஏய், சீக்கிரம் வந்துருங்கடா. ஐயா! ஐயா! என்னடா? என்ன இந்த நேரத்துல? ஐயா, தங்கபாண்டி வயலை கொளுத்திட்டாங்கயா. என்னடா சொல்ற? வெட்ட வேண்டிய கரும்பு, விளைஞ்சிருக்கிற வெள்ளாமை எல்லாம் மொத்தமா பத்திக்கிட்டே எரியுதியா. இதெல்லாம் அந்த சக்கர பாண்டி ஆளுங்க வேலைதாயா. ஐயோ பாட்டி! ஐயோ ஓடியாங்களே, ஓடியாங்களே. விளைஞ்ச வெள்ளாமை இந்த மாடுகளை கொடுத்துட்டு சொல்லு. அங்க இருக்க எல்லாரையும் வர சொல்லு. போய் வாய்க்கால் ஓட்டி தண்ணி திரும்ப சொல்லு. டேய் பாண்டி, வந்து ஆர்டர் போ. மொத்தமா சீக்கிரம் எடுத்துக்கல. அடுத்த வயல்ல இருக்க கதறலாம் அடுத்து இந்த வயலுக்குள்ள போடுங்கடா. சீக்கிரம் எடுங்கடா. சீக்கிரம் ஓடுங்க. பயிரெல்லாம் போச்சு. ஐயா, எல்லாம் எரிச்சு போச்சு. ஐயா, ஐயா, வெதல்ல கூட வழி இல்லாம எல்லாம் கருகி போச்சு. சக்கரபாணி எங்கடா இருப்பான்? கணக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி கலெக்டர் ஆஃபீஸோ இல்ல போலீஸ் ஸ்டேஷன்லயோ ஒளிஞ்சு கிடப்பேன். ஏய், வண்டியில பெட்ரோல் கேன் இருக்குல்ல? இருக்கு வேலு.
காலையிலேயே நீங்க ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்கன்னதும் நான் பதறி அடிச்சு ஓடியாந்தேன். என்ன வேலை, ஊருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? இவ்வளவு வேகமா வரீங்க? அவங்க ஊர்ல சின்ன பயலுவ வெடி வெடிச்சு வயல் எரிஞ்சு போச்சான். அதான் பயலுவ மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கான். சார், பயலோட அரெஸ்ட் பண்ணி வத்தல கொண்டு சில்ட்ரன் ஜெயில போட்டுருங்க. எரிஞ்சிட்டு இருந்த வயல் எல்லாரும் சேர்ந்து அணைச்சாச்சு. அண்ணனோட ஒட்டஞ்சத்திரம் ரைஸ் மில் அங்க எரிஞ்சிட்டு இருக்கு. அது தெரியாம இங்க உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அத சொல்லிட்டு போல தாங்க வந்தேன். என்ன சொல்ற? காக்கா உட்காந்து வயர் சாட்டாய் மெயின் போர்டு வெடிச்சு ரைஸ் மில் எரிஞ்சிட்டு இருக்கு. ஆமா, இப்ப நீ யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போற? காக்கா மேலயா இல்ல கரண்ட் மேலயா? கரண்ட் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தீனா அதை அரெஸ்டும் பண்ண முடியாது, கருமம் கையிலையும் பிடிக்க முடியாது. ஒண்ணு செய்ய, நீ காக்கா மேல கம்ப்ளைண்ட் கொடு. புடிச்சு 6 மாசம் உள்ள போடணும். சார், கேஸ் நல்லா ஸ்ட்ராங்கா போடுங்க சார், இல்லைன்னா ஜாமீன்ல பறந்துட போகுது. காக்கா எப்படி இருந்து இன்ஸ்பெக்டர் கேட்டார்னா கருப்பா இருந்தது அடையாளம் சொல்லு, நல்லா பிடிப்பார். காக்கா சும்மா பாத்துக்கிட்டு நிக்காம 4 பேர் 4 பக்கத்துல நின்னு ஒன்றுக்காவது அடிக்கடா. நெருப்புல ஒண்ணு கடிச்சா நெறி கட்டிக்கிறோம்னு. நான் நெஞ்சில நெறி கட்டுறத சொன்னா நீ நெறி கட்டுறத சொல்றியா? போடா போடா போங்கடா அணைக்கடா. ஐயோ, என்ன நம்மளால அவனுக்கு 2 லட்சம் ரூபா தான் நஷ்டப்படுத்தணும். நம்ம இதெல்லாம் சரி பண்றதுக்கு 20 லட்சம் ரூபா ஆகும் போட்டுருக்கே. விவரமா கொடுக்குறேன். போய் வண்டியில தனி பாட்டில் எடுத்துட்டு போடா. சரிண்ணே, நீ காக்கா மேல கம்ப்ளைண்ட் கொடு. காக்கா கருப்பா இருந்தது அடையாளம் சொல்லு. என்னன்னா இங்க உட்காந்து தண்ணி அடிக்கிறீங்க? அண்ணே, ரயில் வருதுண்ணே, எந்திரிக்கண்ணே. அதை ஏன்டா என்கிட்ட சொல்ற? வராதுன்னு அந்த ரயில்கிட்ட சொல்லு. ஐயா, வம்பாயிர போது எந்திரிங்கய்யா. என் மேல ஏத்திட்டு அந்த ரயில் உசுரோட போயிருமாடா. அண்ணே, ரயில்லாம் வெட்ட முடியாதுண்ணே. சொன்னா எந்திரிங்கய்யா. இத பாரு, இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க உங்களை இங்க உட்கார வச்சுட்டு நான் எந்திரிச்சு போயிருவேன். ஐயா வந்துருங்க ஐயா. ஐயா வந்துருங்க ஐயா. ஐயா 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 வந்துருங்க. அண்ணன் ஏண்டா ஒரு பேச்சுக்கு வரமாட்டேன்னு சொன்னா செத்து தலையிட்டு இங்க வந்து நிக்கிறீங்களா? ஆமா, எவன்டா அண்ணன் காலின்னு சொன்னது? ட்ரெயின் காலின்னு சொன்னேனே. ட்ரெயின் சத்தத்துல காது கேட்காது நினைச்சியா?